Hi, I'm Kogila. My presentation topic dehydrogen of hydrocarbon oil spilling heavy metal. Introduction environment pollution mainly three type pollution hydrocarbon oil spilling heavy metal. In the pollution soil line water line long term present ஆயிருக்கும் microorganism bioremediation ரொம்ப important role பண்றாங்க bioremediation microbes யூஸ் பண்ணி pollutionல deacidify பண்றது dehydrogen of hydrocarbon ஹைட்ரோகார்பன் மைக்ரோப்ஸ் டீஹைட்ரேஷன்னால பாக்டீரியா ஹைட்ரோகார்பனா என்சைம் சோர்ஸ் யூஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ்ல என்சைம் லைக் ஆக்சிஜன்ஸ் காம்ப்ளெக்ஸ் டீஹைட்ரேஷனாக பிரேக் பண்ணும். ஃபைனலா கன்வெர்ட் ஆகுறது CO2 வாட்டர் பயோமாஸ். எக்ஸாம்பிள் சூடோமோனஸ் பேசிலஸ் மைக்கோபாக்டீரியம். ஆயில் ஸ்பில்லிங். ஆயில் ஸ்பில்னா ஆக்சிடென்டா பெட்ரோல் மெரைன்ல என்விரான்மெண்ட்டுக்கு ரிலீஸ் ஆகுறது. கிராஷ் டேங்கர் ஆக்சிடென்ட் ஆஃப் ஸ்டோர் ட்ரில்லிங் எஃபெக்ட் மெரைன் ஆர்கானிசம் டெத் ஃபுட் செயின் கண்டாமினேஷன் எக்கனாமிக்கல் லாஸ். ஹெவி மெட்டல் பொல்யூஷன்னா ஹெவி மெட்டல் பயோடிகிரேடபிள் இல்லை டாக்ஸினால இருக்கும். சோர்ஸ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் மைனிங். காமன் டாக்ஸிக் மெட்டல் குரோமியம் லீட். குரோமியம் பொல்யூஷன் பார்த்தோம்னா குரோமியம் 2 ஃபார்மில் இருக்கும். குரோமியம் 3 லெஸ் டாக்ஸின், குரோமியம் 4 ஹை டாக்ஸிங்காக இருக்கும். சோர்ஸ்னு பார்த்தோன்னா லேதர் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரோ பிளான்டிங், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. எஃபெக்ட்னு பார்த்தோன்னா ஸ்கின் இரிட்டேஷன், லங் கேன்சர், கிட்னி டேமேஜ். மைக்ரோபியல் ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா பாக்டீரியல் குரோமியம் 6 ஆர் குரோமியம் 3ல ரெடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் சூடோமோனஸ் பேசிலஸ். லிட் பொல்யூஷன். லெட் பொல்யூஷனா லெட் ரெசிஸ்டன்ட் டாக்ஸிக் மெட்டல். சோர்ஸ்னு பார்த்தோன்னா பேட்டரியல் இண்டஸ்ட்ரி, பெயிண்டிங், மைனிங். ஹெல்த் எஃபெக்ட் நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ், பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ராப்ளம் இன் சைல்டு, கிட்னி ப்ராப்ளம். மைக்ரோபியல் ரிமீடியேஷன் மெத்தட். பயோசோர்ப்ஷன் மெட்டல் செல் வால்ல பைண்ட் ஆகும். பயோ அக்குமுலேஷன் மெட்டல் இன்சைட் செல் அக்குமுலேஷன் ஆகும். என்சைம் ரெடியூஷன்ஸ் precipitation. எஃப்ளெக்ஸ் சிஸ்டம் மெட்டல் அவுட் சைட் ரிமூவ் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பேசிலஸ் அஸ்பர்ஜில்லஸ். பயோசோர்ப்ஷன் இது பாசிவ் ப்ராசஸ். என்சைம் ஹெவி மெட்டல் அயன் மைக்ரோபியல் செல்வால் மேலே அட்டாச் ஆகும். செல்வால் இருக்கிற ஃபங்க்ஷன் குரூப் அம்மோனியம் பாஸ்பேட் மெட்டல் மேலே பைண்ட் பண்ணும். ஃபாஸ்ட் ப்ராசஸ் டெட் செல்லுக்கு யூஸ் பண்ண முடியும். பயோ அக்குமுலேஷன் இது ஆக்டிவ் ப்ராசஸ். என்சைம் தேவை. மெட்டல் அயான் செல்லுக்குள்ள என்டர் ஆகி செல் அக்குமுலேஷன் நடக்கும். லைவ் செல் தான் இது பண்ணும். லாங் டேர்ம் ரிமூவ் பண்ண யூஸ் பண்ணும். என்சைம் ரெடியூஷன் மைக்ரோப்ஸ் என்சைம் டாக்ஸின் மெட்டலா லெஸ் டாக்ஸினா கன்வெர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் குரோமியம் 6 ஆர் குரோமியம் 3 லெஸ் டாக்ஸின். டாக்ஸின் ரெடியூஸ் ஆகும். ஈஸியாக precipitate ஆகும். precipitations மைக்ரோஸ் மெட்டல் அயன் இன்சால்யூபிள் ஃபார்மில் கன்வெர்ட் ஆகும். இன்சால்யூபிள் மெட்டல் காம்பனண்ட் ஃபார்ம் ஆகி சாயில் அண்ட் வாட்டரில் ஸ்டில் ஆகும். மெட்டல் மொபிலிட்டி ரெடியூஸ் ஆகும். என்விரான்மெண்ட் டேமேஜ் கம்மியாகும். எஃப்ளெக்ஸ் சிஸ்டம் மைக்ரோபியல் செல் டாக்ஸின் மெட்டலுக்குள்ள உடனே ஸ்பெஷல் புரோட்டீன் பம்ப் பண்ணி மெட்டலை வெளியே தள்ளும். செல் ப்ரொடக்ஷன் மெயின்டைனிங் மெட்டல் டாக்ஸின் அவாய்ட் பண்ணும். தேங்க்யூ.